திரு சாமிநாதன், இங்கே தேர்தல் களத்தில் எல்லாரும் புத்தாண்டு வாழ்த்து செய்தியோடு சில சூளுரைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் அவர்களினுடைய பேச்சு. அதை தாண்டி அந்தந்த கூட்டணிக்குள்ள நிலவக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது யாருக்கு சவாலாகவும் யாருக்கு சாதகமாகவும் இருக்கிறது? இல்ல, ஒரு வகையில பார்த்தா விஜயை தவிர இது எல்லாருக்குமே சவாலா தான் இருக்கும்னு பாக்குறேன். விஜய் அவர்களுக்கு ஒரு சவால் இருக்கு. அது அவர் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும், தனக்கு என்ன செல்வாக்கு இருக்குங்கிறத நிரூபிக்கணும், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அதிமுகவுக்கு விஜயோட நாங்க வலிமையா இருக்கோம் அப்படின்னு ஒரு சவால் இருக்கு. அதை நிரூபிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு தொடர்ச்சியா விஜய் பேசிட்டு இருக்காரு. அப்ப இல்ல, அந்த இடத்துல விஜய் இல்ல, நாங்க தான் இருக்கோம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்துல இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயே பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பேசுறது இன்னைக்கு கடுமையான எதிர்வினை. இன்னைக்கு கூட பார்த்தோம், நம்ம தொடர்ச்சியா பல எதிர்வினைகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழலை பாக்குறோம். செல்வ பெருந்தகை ஒரு குரல்ல பேசுறாரு, மாணிக்க தாகூர் பேசுறாரு, கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் அதை விமர்சிக்காதீங்கன்னு பேசுறாங்க. அப்ப அங்க ஒரு சிறு சலசலப்பு இருக்கு. இன்னொரு பக்கத்துல நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ரவீந்திர துரைசாமி சார் அவர்களுடைய கருத்து மிக முக்கியமானது. அவர் சித்தாந்த அடிப்படையில் ஒரு பெரிய ஓட்டுத்திறல் வைத்திருக்கிறார். பட் அந்த சித்தாந்தத்தை தாண்டி இல்ல, நீங்க தமிழ்நாட்டுக்கே அறிமுகம் இல்லாத ஒருத்தர் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் சொல்வதை ஏத்துக்கணுமா, இல்ல இங்க தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ப. சிதம்பரம் போன்றவர்கள் சொல்வதை ஏத்துக்கணுமா? இல்ல, அதுதான் சொல்றேன். அந்த இடத்துல மையப்புள்ளியா விஜய் தானே இருக்காரு. விஜய் தானே போய் சந்திச்சுட்டு வர்றாரு பிரவீன் சக்கரவர்த்தி. அப்ப ஏதோ ஒரு வகையில மற்ற அனைத்து கட்சிகளுடைய முடிவுகளை தீர்மானிக்கிற இடத்துல விஜய் இருக்கிறாரு. நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு ஏன் பேசு பொருளாகிறார்? அவர் சில தினங்களுக்கு முன்பு நடிகர் விஜய் அவர்களை சந்தித்ததுனாலதான் அவர் பேசு பொருளாகிறார். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஏன் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை கோஷமா எழுப்புறாங்க. செல்வப்பெருந்தகை கேட்டார்ல, நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி நம்ம விட்டுலாம். நீங்க சொல்ற செல்வப்பெருந்தகை தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர். அவர் தான் அதிகாரப்பூர்வமான ஒரு நபர். அவர் போய் சந்திக்கல, அவர் போய் பேசல. மாறா அதிகாரம் இல்லாத ஒருவர் போய் பேசுறாரு, அவர் சந்திக்கிறாருன்னா அந்த சந்திப்பை நம்ம முதல்ல அதை அதிகாரப்பூர்வமானதுன்னே எடுத்துக்க முடியுமா? இல்ல, அதிகாரப்பூர்வமானது இல்லை என்றே நம்ம வைத்துக்கலாம் சார். அதே நேரத்துல செல்வ பெருந்தகை ஆட்சியில் பங்கு வேணும், அதுதான் எங்களோட நிலைப்பாடே பேட்டி கொடுக்கிறாருல. கிரீஸ் சோடங்கர் அதை தானே பேசுறாரு, அவர்களுடைய மேலிட பொறுப்பாளர் அதை தானே சொல்றாரு, 5 பேர் கொண்ட குழுவுல வழிநடத்தக்கூடியவரும் அதை தானே சொல்றாரு. இந்த எல்லா வாய்ப்புகளும் ஏன் வருது காங்கிரஸுக்கு? இதனால் அவங்க 2006 to 2011 ஒரு மைனாரிட்டி திமுக ஆட்சியிலேயே கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு வழங்கப்படல. ஆனா இன்னைக்கு அவர்கள் கேட்கிறாங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் விஜய் சொல்றாருல, கூட்டணி ஆட்சி என்னோடு வருபவர்களுக்கு யார் கேட்கிறாங்கன்னு ஒண்ணு சொல்றோம்ல, அது யாரு? இப்ப திருச்சி வேலுச்சாமி அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் பேசுறத வச்சு பேசுறோமா, இல்ல அதிகாரப்பூர்வமான தலைவர்களான செல்வ பெருந்தகையோ திருநாவுக்கரசரோ ப. சிதம்பரமோ இவர்கள் கேட்கிறாங்களா? இல்ல, செல்வ பெருந்தகையே ஒரு 2 நாட்களுக்கு முன்பு தெளிவுபடுத்தி இருந்தார். கிரீஸ் சோடங்கர் அவர்களுடைய கருத்து தான் எங்களுடைய கருத்து அப்படின்னார். கிரீஸ் சோடங்கர் ஆங்கில நாளிதழ்களுக்கு கொடுத்த பேட்டியில ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கறதே அவர் பேசியிருந்தார், கிரீஸ் சோடங்கர் அவர்கள். அப்ப நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி போய் சந்திக்கிறார்ல சார், விஜயை சந்தித்திருக்கிறார்ல, அவர் ஏன் கட்சியை விட்டு நீங்க நீக்கி இருந்தா இவ்வளவு பேர் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க விமர்சிக்க வேண்டியதே வந்திருக்காது. அப்ப காங்கிரஸ் என்ன நினைக்கிறது, தன்னோட வேற வலிமையை கூட்டணும். விஜய் அதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துறாங்க. ஒன்று அதான் நான் சொல்றேன், விஜயை தவிர இது எல்லா கட்சிகளுக்குமே சிக்கல் இருக்கு. நீங்க விஜய்க்கு ஒரு சிக்கல் இருக்கு, அது சிபிஐ என்கொயரி, அது தனி கதை. ஆனா அதை நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி விவகாரத்திலேயே செல்வ பெருந்தகை சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த சந்திப்பு முதல்ல நாங்க அதை அவர் டிசோன் பண்றாரு, அந்த சந்திப்பையே நாங்க ஏற்கல அப்படிங்கிறாரு. அது தொடர்பா நாங்க கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம், ஒரு புகாராவே பதிவு செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற வரைக்கும் சொல்றாரு. இல்ல, ஆமா, நிச்சயமா ஒரு புகாராக பதிவு செய்திருந்தாலும் டெல்லி தலைமை ஒரு முடிவு எடுக்கணும் சார். நீங்க கரூர் போன்ற துன்பியல் நிகழ்வு நடக்குது, அந்த துன்பியல் நிகழ்வுக்கு பின்பு மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு, விஜய் கிட்டையும் பேசுறாருல. அதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? நீங்க ஒரு துன்பம் நடந்த இடத்துல துன்பத்தை நிகழ்த்தியவர் என்று திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, அவர் தாமதமாக வந்ததா காரணங்கிறாரு. அவர்கிட்டே ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அவர் மீதான குற்ற உணர்வை மழுங்கடிக்க செய்யற ஒரு முயற்சியா இருக்குல்ல. அப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள விஜயை முன்னிலைப்படுத்தி கூடுதல் சீட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு அந்த டெல்லி தலைமைக்கும் இருக்குங்கிறத இது காட்டுது. நீங்க ராகுல் காந்தி அவர்கள் ஏன் விஜய் கிட்ட பேசணும், அதே போன்று பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் ஏன் விஜயை போய் சந்திக்கணும்? சரி, சந்திச்சுட்டாரு, அது காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் இல்ல. பிரவீன் சக்கரவர்த்தி அவரை கட்சியில இருந்து குறைந்தபட்சம் சஸ்பெண்ட் பண்ணால, இடைநீக்கமாக செய்யலாம்ல. அதை கூட ஒரு டெல்லி தலைமை செய்யலைன்னா அப்ப நீங்க விஜயை முன்னிலைப்படுத்தி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதிமுக சார். அதிமுக கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் ஆண்டு ஒரு கட்சி, அவர்கள் தான் வலிமையான இன்னொரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள். ஆனா அவர்களை ஒரு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டிங்கிறார். இல்ல, நாங்க தான் அவரோட வலுவா இருக்கோம் நிரூபிக்க வேண்டிய சிக்கல்ல அதிமுக இன்னைக்கு இருக்காங்க. இது 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜக அதுக்கு ஒரு காரணமா அதிமுகவும் இருந்தது இல்ல. நீங்க அதிமுகவை நோக்கி தாவேக்க வரும் என்கிற எதிர்பார்ப்பு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுகவுக்கு இருந்தது இல்ல.
பிரம்மாண்ட கட்சி ஒன்று வரும் அப்படின்னு சொன்னதோ, பரப்புரை கூட்டத்தில் அசைந்த கொடியை பார்த்து பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னதோ? இல்ல, அது பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது என்பது அவர் தொண்டர்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதும் அந்த கட்சியினுடைய பலவீனம். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுக்கு கரூர் சம்பவத்துல திமுக எடுத்தது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுக்காம கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு ஒரு வழக்கறிஞரை போன்று எதிர்கட்சியினுடைய தலைவர் செயல்பட்டு விட்டார். போகின்ற ஊர்கள் எல்லாம் எதிர்ப்பு மனநிலையை மாற்றுகின்ற விதத்தில கிட்டத்தட்ட அவர் எதிர்கட்சிங்கிற வரிசையில ஆளுங்கட்சியை குறை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த ஒரு நிலைப்பாடு விஜய் அவர்கள் மேல ஒரு மென்போக்க தமிழகம் முழுவதும் விதைத்து விட்டது. ஒருவேளை இவர் மேல தப்பு இல்லையோ, அப்ப அரசு தான் தப்பு பண்ணிருக்கோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை விதைத்து விட்டது. அப்ப அந்த இடத்தையும் நிரூபிக்க வேண்டிய இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. மூன்றாவது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் குறிப்பிட்டதற்குள் நல்ல ஒரு சித்தாந்தமாக ஒரு ஓட்டு திரளை வைத்திருந்தார். ஆனா சித்தாந்த ஓட்டு என்பதை விட இளைஞர்களால் ஈர்க்கப்பட்ட கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு. யாரெல்லாம் முதல் வாக்களிக்க போறாங்களோ 18 வயதை நெருங்கியவர்களா இருந்தா அவங்க திமுக வேண்டாம்னா ஒரு வாய்ப்பா நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு. பட் இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறார்ல களத்துக்கு, நீங்க விஜய் நிரூபிக்கப்படாத ஓட்டு வங்கி என்னதான் சொன்னாலும் 9ஆம் தேதி ஜனநாயகம் படம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா முதல் 3 நாளைக்கு டிக்கெட்டே கிடைக்காது. அப்ப அந்த அளவுக்கு இளைஞர்கள் கூட்டம் விஜய் பின்னாடி தானே இருக்கு. அப்ப விஜய் பின்னாடி ஒரு பெரிய சினிமா நடிகராக விஜய் நம்ம தனித்து பார்க்கணும், அரசியல் தலைவராக தனித்து பார்க்கணும். ஜனநாயகனுக்கு கூடுற கூட்டம் தான் அரசியல் தலைவராக தாவேக்க தலைவரான விஜய்க்கும் கூடும், அதுதான் வாக்குகளாக மாறும் அப்படின்னு குழப்பிக்க கூடாதுல்ல. இல்ல அதுல ராசா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரு மற்ற அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய கூட்டங்களுக்கு போகிறவர்கள் அழைத்து செல்லப்படுகிறவர்களாக இருக்காங்க. ஆனா விஜய்க்கு தன்னெழுச்சியா தான் அந்த இளைஞர்கள் பார்க்க தானே வராங்க. நீங்க திரைப்படத்துல திரையிடுகிற பொழுதும் நம்ம நடிகனோட முகத்தை, நாயகனோட முகத்தை ஸ்கிரீன்ல பார்த்தோம்னா அங்க போறாங்க. நீங்களே பேசும்போது சொல்றீங்க பார்க்க வருகிறவர்கள் அப்படிங்கிறீங்க, அவங்க பார்க்கத்தான் வராங்க அவரை. ஆமா, நிச்சயமா பார்க்க தான் வர்றாங்க. அதுதான் நான் சொல்றேன் சார். பார்க்க வருபவர்கள் எங்கேயோ ஒரு தூரத்துல இருந்து அவரை பார்க்க வருபவர்கள், அந்த மாதிரி பார்க்க வருகிறவர்கள் கூட்டம் இன்னைக்கு அதிமுக திமுக இருக்கா? அந்த உரையை கேட்க வருகிறவர்கள் கூட்டம் தானே இருக்கு. அப்ப பார்க்க வருகிறவர்கள் நாளைக்கு வாக்காளர்களா தானே மாறுவாங்க. ஒரு எஃபெக்ட் எடுத்துதானே நான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணி அவங்க ஏதோ ஒரு பைக்லயோ ஏதோ ஒரு கார்லயோ தங்களோட சொந்த பெட்ரோலை போட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலைகள்ல அவங்களோட ஓன் எரிபொருளை போட்டு அவர்கள் இவ்வளவு தூரம் கடந்து இவ்வளவு மணி நேரம் நிக்கிறாங்கன்னா அவரை பார்க்க தான் வர்றாங்க. அவரை பார்க்க வர்றவங்க மைண்ட்ல என்ன தோணும்னா, இவரை பார்க்கறதுக்கே 4 மணி நேரம் நின்று இருக்கோம், இவர் எலெக்ஷன் அடிக்கிற ஒரு ஓட்டு தானே போட்டு பார்ப்போம்னு தோணும். அது எப்படி சார் ஒரு ஓட்டு தானே அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களே, ஜஸ்ட் லைக் தட் சொல்றீங்க. இல்ல சார், அதுதான் நான் சொல்றேன். அந்த இளைஞர்கள் கூட்ட மனசு சொல்றேன். இளைஞர்கள் கூட்டத்தில் இருக்கிறவர்கள் ஒரு ஓட்டை போட்டு பார்ப்போமே தோணும் அவர்களுக்கு. இன்னைக்கு இன்னொன்று திமுகவுக்கு மாற்ற அவருக்கு தெரியலாம். நிறைய இளைஞர்கள் கூட்டத்திற்கு இந்த தலைமுறையில ஓட்டு முதல் முறை ஓட்டு போடுறவங்க மட்டுமே சற்றேறக்குறைய ஒரு 40 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க. அந்த தலைமுறை ஓட்டை எடுத்தாலே அவர் அதை பிளான் பண்றாரு. இன்னைக்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு இளைஞரணி மாநாடு நடத்தணும்? ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக இல்ல நாங்க களத்துல இருக்கோம் விஜய் வருகைக்கு பின்னாடிதான் திமுக இளைஞரணி மாநாட்டை நடத்துறாங்களா? இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2007 என்று நினைக்கிறேன் திருநெல்வேலியில இளைஞரணி மாநாடு நடத்துறாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்திருந்தாரு. 2006ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்தது. 2006 to 11 என்ன நடந்தது? பிரம்மாண்ட இளைஞரணி மாநாடு. 2006ல தேர்தல் முடிஞ்சிச்சு, 2007ல தான் மாநாடு போட்டாங்க, இளைஞரணி மாநாடு. ஆமா 2007ல போட்டாங்க. 2011 சொல்றேன். 2011 தேர்தல்ல அதிமுக தேமுதிக கூட்டணி உருவாச்சு. அப்ப நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது அவர்கள் மாநாடு நடத்துறது அவங்க வழக்கம் தான். ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் ஒரு பெரிய அளவுல திரட்ட வேண்டிய கட்டாயத்துல திமுகவும் அதிமுகவும் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இளைஞர்கள் பலம் இன்னைக்கு விஜய் பின்னாடி தன்னெழுச்சியாக திரண்டிருக்கு. அந்த இளைஞர்கள் கூட்டம் புதிதா வந்த ஒரு கட்சி எதிரிகளை நாங்க தீர்மானிச்சிட்டோம், களத்துல யாரும் எங்களுக்கு எதிரி இல்ல, ஆளும் கட்சி மட்டும்தான் எதிரின்னு சொல்றது ஒரு வாதத்துக்கு சரியா இருக்கலாம். ஆனா இங்க களத்துல இருக்கக்கூடிய ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ ஆண்ட கட்சிகளோ அவங்க தொடர்ச்சியா அவங்களுடைய செயல்பாடுகளை செய்துகிட்டே தானே இருக்காங்க அரசியல் ரீதியா. இல்ல நிச்சயமா அது செயல்படுறாங்க. திமுக அதிமுக என்கிற போட்டி தான் கூர்மையா இருக்க போது. ஆனா இங்க விஜய் தான் மிக முக்கியமான மையமா இருக்க போறாரு சார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டு, விஜய் கட்சியினர் எடுக்கக்கூடிய ஓட்டு, நம்ம திமுக வெற்றி பெறும் நினைக்கிற தொகுதி அதிமுக பக்கம் கொண்டு போலாம், அதிமுக வெற்றி பெறும் நினைக்கிற தொகுதி திமுக பக்கம் கொண்டு போலாம். ஒருவேளை ஸ்டார் வேட்பாளர்கள் களமிறக்குன்னா அந்த தொகுதியில விஜய் அவர்களே கட்சியை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நட்சத்திர வேட்பாளர்கள் மட்டும்தான். ஜீவா என்ன சொல்றாருன்னா, அப்படி கட்டமைக்கப்படுகிற அந்த விஜய் என்கிற பிம்பம் அப்படிங்கிறது ஒரு மாய தோற்றம். இந்த தேர்தலுக்காக அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க, அது தேர்தலுக்கு பின்னாடி ஒண்ணும் இல்லாம போயிடும், அவர் மறுபடியும் திரைத்துறையை நோக்கி போயிடுவாரு அப்படிங்கிறார்.
இல்ல ஒரு வலுவான இளைஞர்கள் கூட்டம் விஜய் அவர்களுடைய பின்னால் இருக்கு. இன்னொன்று அந்த இளைஞர்கள் அவங்கவுங்க வீடுகள்லயுமே வந்து ஒரு வகையில நீங்க இந்த ஒரு முறை வாக்களிங்க, இந்த ஒரு முறை ஓட்டு போடுங்கன்னு கேட்கிற காட்சிகளை பார்க்க முடியுது, பல ஏரியாக்கள்ல பார்க்க முடியுது. நான் அண்மையில காரைக்குடி போன்ற ஊர்களுக்கு கூட போயிருந்தேன். அங்கேயே விஜய் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. பட் இது எல்லாமே ஓட்டாதான் மாறும். விஜய் அவர்கள் இந்த ஜீவானந்த் சொல்ற ஒரு இடம் முக்கியமான இடம். அவர்களால வந்து ஒரு சினிமா தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால அவர்கள் நீடித்து நிலைத்து அரசியல் செய்வார்களா என்பது வேண்டுமானால் கேள்விக்குறியா இருக்கலாம். ஆனா இந்த தேர்தல்ல, இந்த சட்டமன்ற தேர்தல்ல விஜய் தான் தமிழக அரசியலோட மைய புள்ளியா இருப்பாரு அப்படின்னு தான் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். பேசலாம்.